டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம்ல கேட்ட கூட்டு வட்டியிலிருந்து ஒரு சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓர் அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் 1.69 மடங்கு ஆகிறது எனில் கூட்டு வட்டி வீதம் காண்கன்னு கேட்கறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல சம் கேட்டாங்களா, ஜஸ்ட் ஒரு வேல்யூவை ரூட்ல இருந்து வெளியெடுக்க தெரிஞ்சா போதும், நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே தேவையில்ல. ஸோ கொஸ்டின்ல ஓர் அசல் அப்படிங்கிறாங்க, அது என்னன்னு சொல்லல. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ரூபா எடுத்துக்கலாம். 2 ஆண்டுகளில் 1.69 மடங்காவது அப்படிங்கிறாங்க. 1.69 மடங்காவது அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப இங்க 100ஆலையும் இந்த சைடையும் 100ஆலையும் மல்டிப்ளை பண்ணணும், சரிங்களா? அப்ப 1 × 100 100, இங்க இந்த புள்ளி போயிடும். அப்ப 169 169. கொஸ்டின்ல 2 ஆண்டுகள் சொல்றாங்க. 2 ஆண்டுகள் சொன்னாங்களா, இந்த வேல்யூ ஜஸ்ட் ரூட்ல இருந்து மட்டும் வெளியிடுங்க. 100 ரூட்ல இருந்து எடுத்துமா 10, 169 ரூட்ல இருந்து எடுத்துமா 13 × 13 169, அப்ப 13. நெக்ஸ்ட் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ், 13ல 10 போச்சுன்னா 3 வகுத்தல் இந்த வேல்யூ, 3 வகுத்தல் இந்த வேல்யூ, 3 வகுத்தல் 10 இன்ட்டு என்ன வட்டி வீதம் அப்படி கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 100. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். 3 × 10 = 30%. அப்போ ஒரு தொகை, ஒரு அசலானது 30% கூட்டு வட்டியில 2 ஆண்டுகளில் 1.69 மடங்கா மாறும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஓர் அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் 1.96 மடங்கு ஆகிறதெனில் கூட்டு வட்டி வீதம் காண்பிக்கிறாங்க. இந்த சம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.